Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் காமன் டெய்லி யூஸ் காமன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற காமன் கொஸ்டின் ஆன்சர்ஸ், சின்ன சின்ன வேர்டிங்ஸ்க்கே சில நேரம் நம்மளுக்கு பதில் தெரியாம இருக்கலாம். ஒரு சில வேர்டிங்ஸ்க்குலாம் இல்ல நம்ம ஒரு கிட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வேர்டிங்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்றது இங்கிலீஷ்க்குள்ள உங்களுக்கு வீக்கா இருக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணிக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணோம் பேசிக்ல இருந்து அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், how old are you அப்படின்னா உனக்கு எத்தனை வயசு ஆகுது. ஓகேங்களா? I am 20 years old. இப்போ உங்களுக்கு ஒரு 5 years தான் இருக்குன்னா I am 5 years old. I am 5 years old. எனக்கு 5 வயது ஆகிறது. ஓகேங்களா? உங்களுக்கு எனக்கு 5 வயது ஆகிறது, இல்ல 20 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், how was your day? இந்த நாள் உனக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம கேட்போம்ல, இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா how was your day அப்படின்னு கேட்டோம்னா ஸ்கூல் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் போயிட்டு வரோம், இல்ல ஆஃபீஸ் போயிட்டு வரோம், இல்ல ஒர்க்கு போயிட்டு வரோம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம், இந்த டே உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I was good, thank you. I was good, thank you. எனக்கு நல்லா இருந்துச்சு, thank you அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், do you need any help? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? Do you need any help? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அதுக்கு வந்து no, I am fine, thank you. இல்ல எனக்கு ஓகே தான், எதுவும் உதவி எல்லாம் தேவைப்படல, எனக்கு thank you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? no, I am fine, thank you அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், where is the nearest bus stop? Where is the nearest bus stop? The nearest bus stop is dash. இப்போ வந்து உங்க நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் எது இருக்குது, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பஸ் ஸ்டாப் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கன்னா நியரஸ்டா ரொம்ப அருகில ஒரு பஸ் ஸ்டாப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து என்னுடைய நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இந்த டேஷ்ல வந்து என்ன சொல்லணும்னா உங்க நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் இதுதான், இந்த பஸ் ஸ்டாப் தான் எங்க நியரஸ்ட்ல இருக்குது, பக்கத்துல இருக்குது, அருகில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஹாபி? ஃபேவரட் ஹாபின்னா உன்னுடைய ஃபேவரட் பொழுதுபோக்கு என்ன, அதாவது ரொம்ப எப்பயுமே பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு ரீடிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. ஏதாவது ரீட் பண்ணுவேன், நான் வந்து சும்மாவே படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது பொழுதுபோக்குக்காக ஏதாவது படிப்பேன் அப்படின்றதுதான் ரீடிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்ஸ் த டேட் டுடே? இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு என்ன தேதி ஆகுது அப்படின்றதுக்கு வாட்ஸ் த டேட் டுடே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து today is 26th August. Today is 26th August. ஓகேங்களா? இன்னைக்கு டேட் என்னன்னா இன்னைக்கு 26 ஆகஸ்ட் 26 ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், do you speak English? நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்போ do you speak English, யார்கிட்டயாவது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு நம்ம கிட்ட இல்ல யாராவது கேக்குறாங்கன்னா அதுக்கு வந்து yes, I can speak English. Yes, I can speak English. ஆமா, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா yes, I speak English. கேன் இல்லாம yes, I speak English அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் புக்? உன்னுடைய ஃபேவரட் புக் என்னது, ரொம்ப பிடிச்ச புக் என்னது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஃபேவரட் புக் இஸ் மேக்ஸ் புக், சயின்ஸ் புக், இல்ல வேற ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் கூட நம்ம சொல்லலாம், அதோட பேர் கூட சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு புக், உங்களுக்கு பிடிச்ச புக்கோட நேம் வந்து இங்க சொல்லணும். ஓகேங்களா? வாட்ஸ் உனக்கு பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மை ஃபேவரட் புக் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சீசன்? சீசன் எந்த காலம் உனக்கு ரொம்ப பிடிக்கும், குளிர்காலமா மழைக்காலமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல வந்துட்டு எந்த சீசன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மை ஃபேவரட் சீசன் இஸ் வின்டர். வின்டர் சீசன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வின்டர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டூ யூ ஹாவ் எனி அலர்ஜிஸ்? உனக்கு ஏதாவது அலர்ஜி எல்லாம் இருக்கா, உடம்புல ஏதாவது அலர்ஜி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா no, I don't have any allergies. No, I don't have any allergies. எனக்கு எந்த அலர்ஜியும் இல்ல அப்படின்றதுக்கு தான் no, I don't have any allergies அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.